இதை ஸ்டாரிங்னு சொல்லணும், இதை ஸ்டேரிங்னு சொல்லணும். ஸ்டாரிங் அப்படிங்கிற வார்த்தைக்குண்டான அர்த்தம் ஒரு படத்திலேயோ இல்லை ஒரு சீரியல்லையோ ஒரு ட்ராமாலேயோ முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறவங்க இல்லைன்னா கதாநாயகனாக நடித்தவங்களை வந்து ஸ்டாரிங் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம். ஸ்டேரிங் அப்படிங்கிறது ஒரே இடத்தையே நம்ம உத்து பார்த்துட்டு இருந்தோம்னா இல்லைன்னா ஒரே இடத்த வச்சக்கன்னு வாங்காமல் பார்ப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பார்க்கறத ஸ்டேரிங்னு சொல்லுவோம். இப்போ ஸ்டாரிங்க்கும் ஸ்டேரிங்க்கும் 2 எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்தலாம். அந்த படத்தில் கமல்ஹாசன் நடித்துள்ளார். இதை இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு த மூவி இஸ் ஸ்டாரிங் கமல்ஹாசன், த மூவி இஸ் ஸ்டாரிங் கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லணும். அந்த படத்துல என் ஃப்ரெண்டு நடிச்சிருக்காரு. இது இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு த ஃபில்ம் இஸ் ஸ்டாரிங் மை ஃப்ரெண்ட், த ஃபில்ம் இஸ் ஸ்டாரிங் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லணும். என்னை உத்து பார்க்காத, இதை இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு ஸ்டாப் ஸ்டாரிங் அட் மீ, ஸ்டாப் ஸ்டாரிங் அட் மீ அப்படின்னு சொல்லணும். அவன் அங்கே நின்று வானத்தையே உத்து பார்த்துட்டு இருக்கான். இதை இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு he stood there staring at the sky, he stood there staring at the sky அப்படின்னு சொல்லணும். இன்னும் இதே மாதிரியே நிறைய யூஸ்ஃபுல்லான இங்கிலீஷ் வீடியோஸ் பார்க்கறதுக்கு லாங்குவேஜ் குவெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க.